அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்டிக்கல் 1லேருந்து 4 வரைக்கும் இருக்கிற முக்கியமான ஒரு 20 கேள்விகளை பார்க்க போகிறோம். அந்த கேள்விகள் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதோட ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிங்க. பின்னாடி அதுக்கான ஆன்சரும் வரும். ஃபஸ்ட்டு கொஷின், இந்திய அரசியலமைப்பின் முதல் உறுப்பு ஆர்டிக்கல் 1 இந்தியாவை எவ்வாறு குறிப்பிடுகிறது? ஆன்சர், மாநிலங்களின் ஒன்றியம், அதாவது யூனியன் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுது. அடுத்த கொஷின், புதிய மாநிலங்களை உருவாக்குதல் மற்றும் இருக்கும் மாநிலங்களின் எண்ணிக்கையை மாற்றுவது குறித்து எந்த உறுப்பு விளக்குகிறது? சரியான விடை ஆர்டிக்கல் 3. இந்திய ஒன்றியத்திற்குள் ஒரு புதிய மாநிலத்தை அனுமதிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? சரியான விடை நாடாளுமன்றம். நாடாளுமன்றம் நினச்சாதான் ஒரு புது மாநிலத்தை உருவாக்க முடியும். மொழிவாரியாக அமைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் மாநிலம் எது? ஆன்சர், ஆந்திர பிரதேசம். அடுத்த கொஷின், ஒரு மாநிலத்தின் பெயரை மாற்றுவதற்கு யாருடைய பரிந்துரை அவசியம்? சரியான விடை குடியரசுத் தலைவர். 6வது கொஷின், சிக்கிம் மாநிலம் எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் இந்தியாவின் முழுமையான மாநிலமாக மாறியது? சரியான விடை ஆர்டிக்கல் 36வது சட்டத்திருத்தம். அடுத்த கொஷின், மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? சரியான விடை 1956. 8வது கொஷின், பெருபாரி யூனியன் வழக்கு எந்த ஆண்டு நடைபெற்றது? சரியான விடை 1960. ஒரு மாநிலத்தின் எல்லையை குறைக்க அல்லது அதிகரிக்க நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கும் உறுப்பு எது? சரியான விடை உறுப்பு 3, ஆர்டிக்கல் 3. 10வது கொஷின், ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எப்போது யூனியன் பிரதேசங்களாக மாற்றப்பட்டது? சரியான விடை 2019. 11வது கொஷின், சுதந்திரத்தின் போது இந்தியா எத்தனை வகை மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது? ஆன்சர், 4 வகைகள். அடுத்ததாக 12வது கொஷின், பசல் அலி ஆணையம் எதற்காக அமைக்கப்பட்டது? சரியான விடை மாநில மறுசீரமைப்பு. 13வது கொஷின், கீழ்கண்டவற்றில் எது யூனியன் பிரதேசம் அல்ல? சரியான விடை கோவா. 14வது கொஷின், இந்திய நிலப்பரப்பை வெளிநாட்டிற்கு விட்டு கொடுக்க வேண்டுமானால் அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் செய்ய வேண்டுமா? சரியான விடை ஆம். 15வது கொஷின், தார் கமிஷன் எப்பொழுது அமைக்கப்பட்டது? சரியான விடை 1948. 16வது கொஷின், ஜேவிபி குழுவில் இடம்பெறாதவர் யார்? சரியான விடை மகாத்மா காந்தி. தெலுங்கானா மாநிலம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? சரியான விடை 2014. 18வது கேள்வி, உறுப்பு 2 மற்றும் 3 கீழ் செய்யப்படும் மாற்றங்கள் உறுப்பு 368 கீழ் வரும் சட்ட திருத்தமாக கருதப்படாது எனும் உறுப்பு எது? சரியான விடை உறுப்பு 4.
19வது கேள்வி, இந்திய யூனியனில் கடைசியாக இணைந்த மாநிலங்களில் ஒன்று எது? சரியான விடை சிக்கிம். நாடாளுமன்றம் ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்க எந்த மாதிரியான பெரும்பான்மை தேவை? சரியான விடை சாதாரண பெரும்பான்மை. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.